ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அனிதா. நாங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், த்ரைஸ் டன் ஃபேமிலின்னு. மீனிங் என்னென்னா, என்னோடய குழந்தைங்க நேம் தாங்க அது. எனக்கு 3 பசங்க. லோகிதன் ஃபஸ்ட்டு பையன், 4 வயசு ஆகுது. செகண்ட் ட்வின்ஸ், அதுவும் பையன் தாங்க. லக்ஷிதன் அவங்களுக்கு 7 மந்த் ஆகுதுங்க. இந்த சேனலில் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன், போடவும் செய்கிறேங்க. நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான டைப்பர்ஸை பற்றி தாங்க. டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டைப்பர்ஸே போட முடியாது. ஸோ துணி யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா வாஷபிள் டைப்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் சொல்கிற மாதிரி ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா துணி துவைக்கிறது கம்மியாகுங்க. துவைச்சி தான் ஆகணும், ஆனால் கம்மியாக ஆகுங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணேன், எப்படி இதை யோசித்து கண்டுபிடிச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் தாங்க நான் யூஸ் பண்ணேன். இது தாங்க ப்ரெஸ் ஸ்டெட் டூலுங்க. இதுவும் மேட் இருந்தால் போதும், நம்ம அதை செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன், மேட்டும் இந்த டூலும். இது பார்த்திங்கன்னா சாரீ துணி. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு நான் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு லங்கோடு வாங்கினேன். இந்த லங்கோடுமே அப்படி தாங்க இருக்குது. இதுவும் துணி மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒயிட்டில் தாங்க வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூரின் தான் தாங்குது. துணி மாதிரி தான் இதுவும். ஸோ இதுவும் வேலைக்கு ஆகலை. இதுவும் நிறையா துவைக்கிற மாதிரி தாங்க வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு லங்கோட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஸ்பாஞ்ச் மாதிரிலாம் இருந்தது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். இதுவுமே ஒரு யூரின் தான் தாங்குது, அதுக்கு மேலே தாங்க மாட்டேங்குது. வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் இந்த பட்டன் வச்ச மாதிரி ஒரு டைப்பர் பார்த்தேங்க. இது நல்லாயிருக்கு. இது 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்குதுங்க. இதில் உள்ள ஒயிட் கலரில் ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது கூடவே ஒரு பவுச் மாதிரி வச்சு ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. அந்த பேடில் தான் நம்ம வந்து இந்த யூரின்லாம் அப்சார்ப் ஆகுதுங்க. இது ரீயூஸபிள். வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆன்லைனில் கிடைக்குதுங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இதிலே கலர்ஸ்லாம் நிறையா வருது. ட்வின்ஸ் மாதிரிஸாக இருந்தீங்கன்னா ஒரு கலர் ஒருத்தவங்களுக்கும் இன்னொரு கலர் ஒருத்தவங்களுக்கும் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 இல்லை 6 தான் ஆகும். துவைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்வின்ஸ் மாதிரினா ஒரு 10லேருந்து ஒரு 15க்குள்ளே வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அதை வாஷ் பண்ணணும், எப்படி அதை காய வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. ஓகேங்க, இதை எப்படி கட் பண்ணிக்கலான்றதை பார்க்கலாம். 4ஆக மடிச்சுக்கோங்க. ஒரு மேட்டை 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு மேட்டை 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பீஸாக கட் பண்ண மேட்டு நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகுங்க. நம்ம குழந்தை தொட்டியில் போடும்போது வெறும் மேட்டை போட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் செட்டி போடணும், டைப்பர் போடணும் அவசியம் இல்லை. அந்த மேட்டை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்க மடியில் இதை போட்டுட்டு குழந்தைய மேலே போட்டு கொடுக்கலாம். யூரின் பண்ணால் கூட அவங்க மேலே பண்ணாது. ஸோ இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் 4 கட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அதில் பட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாங்க. இந்த டூல் ஒரு 200 தாங்க இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலராக கொடுப்பாங்க. ட்ரெஸ்க்கு மேட்சை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு குழியாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குழியாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இதில் நம்ம எப்படி இந்த பட்டனை போட்டு யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா ஹோல்ஸில் இருக்கும், இன்னொன்று வந்து ஹோல்ஸில் போடுற மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல்லு மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். இப்போ ஷார்ப்பாக இருக்கிறத எடுத்து குழி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொன்று இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த பட்டனை வந்து இந்த மாதிரி 4 பக்கமும் இந்த பட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க.
இது குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தெரியாமல் நீங்கள் பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பட்டன் 2 பட்டனுக்கும் நடுவில் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லைன்னா பிச்சுட்டு வந்துடும். ஸோ நடுவில் பார்த்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். பார்க்கறதுக்கு லங்கோட் மாதிரியே இருக்குல்ல. குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க, காத்தோட்டமாக இருக்கும். இது ஹீட் ஆகும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஹீட்லாம் ஆகலைங்க. என் குழந்தைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எதுவும் ஆகலை. ஏர் ஃப்ரீயாக இருக்குது. தாராளமாக பயப்படாமல் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். கலர் வர பக்கம் உள் பக்கம் வைக்கிற மாதிரி வரணும். வெளிப்பக்கம் ஒயிட்டில் தெரியணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் அருணக்கயிறு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கட்டி வச்சுக்கோங்க. 2 மாதத்துலேருந்தே அருணக்கயிறு கட்டலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டிட்டு இப்போ இதை வந்து அதுக்குள்ளே பின்னாடி பக்கம் மட்டும் அது உள் வாங்கி முன்னாடி பக்கம் இது வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது அவராது, அப்படியே நிற்குங்க. இப்போ இதில் ஓரெல்லாம் மடித்து விட்டுருங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக தெரியும். அவ்வளோதாங்க, நம்மளோட லங்கோட ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த துணியை எப்படி துவைச்சி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த துணியை எப்படி துவைக்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்பயும் போல் துணிக்கு போடுற மாதிரி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா ஓட்டையாக ஆகிடுங்க. இந்த மாதிரி ஓட்டை ஆகிடும், தெரியுதுங்களா? ஓட்டை ஆகிடும். கிளாத் வந்து வேஸ்ட் ஆகிடும். இந்த மேட் வந்து வேஸ்ட் ஆகிடும். நான் ஸ்டார்டிங்கில் தெரியாமல் போட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் ஆகிடுச்சுங்க, ஓட்டை ஆகிடுச்சு. ஸோ ப்ரெஷ்ஷு போடாமல் வேறு எதில் துவைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சோப் ஸ்டாண்ட் இது இருக்கு இல்லையா, சோப்பு ஸ்டாண்டு, அதில் இந்த பக்கம் பின்னாடி இந்த மாதிரி வர மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு சோப் போட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகுங்க. நெக்ஸ்ட்டு துணி காய வைக்கும்போது இப்படி போட்டு காய வைக்காதீங்க, இப்படி போட்டு காய வைங்க, சீக்கிரமாக காயுங்க. நீங்கள் இப்படி போட்டு காய வச்சிங்கன்னா இது கீழே ஃபுல்லாக ஈரமாகவே தான் இருக்கும். இது உள்ள ஃபுல்லாக ஈரமாகவே தண்ணி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இப்படி போட்டு காய வச்சா தான் இதிலேருந்து காஞ்சி உள்ள வரைக்கும் போகும். டெட்டாலில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு புழிஞ்சு காய வச்சுருங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.